வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். இப்போ சூப்பராக ஒரு தட்டைப்பயிர் சாதம் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம் போல் நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு தட்டி வச்ச பூண்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துடலாம். இப்போது வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா வதக்கிடலாம். போட்டு ஊற வச்ச காராமணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுருவோம். ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு கழுவுன அரிசியை நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொதித்த பிறகு குக்கர் மூடி போடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ குக்கர் மூடிடலாம். மூடி வச்சு 3 விசில் விட்டுடுவோம். மூணு விசில் வந்துடுச்சு. நல்லா ப்ரெஷர் அடங்கினோம்னா திறக்கணும். திறந்து பார்த்துடலாம். சாப்பாடு பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னா கரெக்டாக செய்யலாம். இதில் லஞ்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி